இந்திராணி, ஐயா, ரம்பை, ஊர்வசி, லோர்த்தமை, தேவேந்திரனும் இந்திராணியும் தெய்வ கன்னிகள் 7 பேரும் என் மகன் பிரம்மதேவனும் அத்தனை பேருமே ஒற்றுமையாக சேர்ந்து உங்க திருமணி பாதத்தை இந்த தேவாதி தேவன் அனைவரும் அநேகம் கோடி வந்தனம் அப்பா.
ரம்பை, ஊர்வசி, மேனகை, துலோத்தமை, பிரம்மா அத்தனை பேரும் என்னுடைய பாதத்தை பணிந்த காரணத்தால் எண்ணி எண்ணமெல்லாம் ஈடேறி என்றைக்கும் இப்பொழுது போலவே என்றைக்கும் நடமோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த கண்ணனுடைய ஆசீர்வாதம். இருந்தாலும் தேவேந்திரமன்னா, சாமி அப்படி இருந்தாலும் தாங்கள் இருந்து ஒரு வாய் வச்சிருக்கலாமா? அப்படியா? கேளுங்கள். அப்படியா? ஆகட்டும்.
தேவேந்திர மாமன்னா சுவாமி பிரம்மதேவரே ஒரு வார்த்தை கேட்கிறேன்னு சொல்லிட்டு 1000 வார்த்தை கேட்டு என்னதான் கேட்கிறார்? தேவாதி தேவர் எல்லாம் அழைத்திருக்கிறீங்களே என்னென்ன காரணம்? ஓ, அழைத்த காரணம் என்னவா? அழைத்த காரணம் சரி, அதுக்கு முன்பதாக யாருங்க ஆட்சி பண்றா? நான் இங்கத்தான் இருக்கிறேன், இப்பதான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இது ஏன் என்ன இப்படி குழந்தைக்கு போன் பண்றேன்? இந்த பிள்ளைங்க வேற என்ன ஆடத்துல பிடிச்சிச்சு, எனக்கு நெஞ்சு வரையா வந்துட மாட்டேங்குது. நாட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன் இது. சரி, நாட்டு வாங்கி வச்சு வந்துடுறேன். மழைக்கால எத்தா போறேன். தேவேந்திரம் என்ன ஏங்க வந்த வேலை என்ன வேலை? ஏங்க இந்த வேலையை முடிச்சிட்டு அது வந்து அந்த வேலை தேவர் வந்த வேலை. தேவருக்கு சிம்மாசனத்தை எடுத்து போடாம போன் பேசுறேன். நான் வந்ததை எடுத்து போட்டேன். இந்த பணமாக்கல அப்படியே அவர் தான் பிடிச்சிக்கிட்டா அப்படியே அடமலை தடமலை. ஐயா வரும் ஐயா தேவர் சபை கூட்டப்படும் காரணம் என்ன? அதாவது உலகத்தில் நன்மை தீமை எங்கே அளிக்கிறது, இதே லோகத்துல நன்மை தீமை எங்கே அளிக்கிறது என்று நன்மை நடந்தால் அந்த நன்மை கண்டு தேவர்கள் ரசிப்பது, தீமை நடந்தால் அந்த தீமையை சந்தித்து தீமையை அழித்து நன்மையை உண்டாக்குவது தேவர்கள் வேலை. உலகத்தில் எத்தனையோ அநியாயத்தை பார்த்திருப்பீர்கள், அதமத்தை பார்த்திருப்பீர்கள், எத்தனையோ அரக்கர்களை மடித்திருப்பீர்கள். அதனால அநியாயத்தையும் அதர்மத்தையும் கண்டு மனமாவது கலக்கம் அடைந்திருக்கும் அல்லவா? அந்த கலக்கத்தை தீர்க்க வேண்டும் அல்லவா? அந்த கலக்கத்தை தீர்க்க வேண்டும் என்றால் தெய்வ நாட்டிய பெண்கள் எல்லாம் நடனமாட வேண்டும். அந்த நடனத்தை கண்டு தேவர்கள் எல்லாம் கலக்கத்தை தீர்க்க வேண்டும். அதனால இன்று தேவர் சபை கூட்டப்பட்ட காரணம். இந்திரா சுவாமி, தேவர் சபையில நான் மனதில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நீங்க வேண்டுமானால் நாட்டிய பெண்களுடைய நாட்டியத்தை பார்த்தால் கவலை தீரும் அப்படின்னு சொல்றேன். சரி, ஆனால் நாட்டிய பெண்களுடைய நாட்டியத்தை பார்த்ததுதான் எனக்கு கவலை இன்னும் அதிகமாக இருக்கு. யார் தவறாக புரிந்தார்? அது மட்டுமல்ல, இந்த தேவர் அமரக்கூடிய இந்த சபையிலே ஆமா இதோ குபேரன் அமர்ந்திருக்கிறார், என் மகன் பிரம்மன் அமர்ந்திருக்கிறார், நான் அமர்ந்திருக்கின்றேன், காக்கும் தெய்வம் என்று பட்டப்பேர் பெற்ற கருப்பண்ண சுவாமி அமர்ந்திருக்கின்றார். இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறாங்க. ஆமா, இது யாரு? இங்க ஒரு துஷ்ட முண்டமும் அமர்ந்திருக்கிறது. சூரிய தேவை. சூரிய தேவனுக்கு எந்த கவக்கோள்? அது வந்து அப்பப்ப நெருப்பு கலச்சி நீ ஒரு துஷ்ட முண்டம், சூரபலிக்கு போ. ஆதமத்த நாட்டுக்கு திக்கத்த ராஜா என்று நினைக்கின்றேன்.
சரி இன்னும் தூரமா சொல்றீங்களா ஆ. உங்க நாட்டுல டிபி நோய் வந்தது, குஷ்டம் பிடிச்சது, எய்ட்ஸ் வந்தது, இத்தனை பேரையும் வச்சிருக்கீங்க. ஏன் நான் உட்கார்ந்ததுல என்ன ஒரு குறையா போச்சு? ஏப்பா தேவர்கள் உட்காரும் சும்மா அமரும் சிம்மாத்துல உன்னை போல ஒரு நரப்பிண்டம் வந்து அமரலாமா? நான் உட்கார கூடாது. இது தேவர் சபையை அவமதித்தது காரணம். போ வெளியே. கோரியே இல்ல உன்னோட ஆளுநர் அறிவுரை அனுப்புறேன். இங்க பாரு, என்ன போக சொல்லிட்டீங்களா? இனிமே என்ன கூப்பிட்டுட்டீங்கன்னா வச்சுக்க, இந்த செவக்கால விட்டு குழாயில ஏத்தி விடுவோம். தேவேந்திரா சாமி அப்படி இருந்தாலும் தேவாதி தேவலாம் இருக்கிறோம். சரி. என்ன யாரோ ஒருவர் வருவது போல் தெரிகிறது. யார் வந்து குடிக்கிறார்? என்ன ஒரு சத்தம்? இன்னைக்கு தேவர் சபையில மிகவும் அரக்கர்கள் வருவார்கள், அசுரர்கள் வருகிறார்கள். ஏப்பா நீ எந்த தேவன்? பேசுப்பா. நான் பேச மாட்டேன். எனக்கு சட்ட மரியாதை கொடுக்கல. பேச மாட்டேன் பேசுற. இத்தனை பேத்துக்கு இவ்வளவு சிம்மாதான் போட்டு என்ன வாணி என்ன ஒரு வாரத்தை வந்த உடனே என்ன வரவழைச்சியா? ஒரு தண்ணி சொம்ப கொட்டித்தியா? இல்ல ஏதாவது இப்ப குடுத்தியா கையில? நான் என்னத்த புடிச்சிட்டு வரணும்? நீங்கள் தெய்வலோகத்தில் இருப்பது எனக்கு தெரியவே கிடையாது. அதனால நீ எந்த தேவன்? நீங்கள் ஆனா என்னடா கண்ணு உனக்கு தெரியல? தெரியாது. ஏண்டா ஏன் உனக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியாது. ஏண்டா நான் தானே மூளை காட்டுலயே ராஜாவா இருக்கிறேன். எந்த காட்டுக்கு? மூளை காட்டுக்கு. மூணு காட்டுக்கு ராஜா. ஆமா. மூணு காட்டுக்கு ராஜா இங்க என்ன வேலை? இப்ப தேவரத்தை கூட்டுறாங்க. ஏன் நம்மளே அழைப்பாங்கன்னு வந்து பார்த்தேன். தேவர் சபை கூட்டுறதுன்னா உனக்கு குப்பையை கூட்டிருப்பாங்க. தேவர் சபைக்குள்ள கூட்ட மாட்டாங்க. அது காலமான காலத்தான் சொல்லலாமல. இதுதான் தவட்டாங்காரன் நாட்டுக்குது. போறாங்க கட்டில வராங்க. மூடியை முடிக்காது. இதெல்லாம் பள்ளிக்கூட நாட்டியமாகலா சுவாமி மன்னா தேவர்கள் மன கவலையை தீர்க்க வேண்டும். கவலையை தீர்க்குவதாவது கவலையை தீர்த்து சிரிப்பை உண்டாக்க வேண்டும். நடிகத்தை புரியுங்கள். அப்படியா? உடனடியா ஆடுகிறோம். அப்படியெல்லாம் காட்டக்கூடாது. ஏற்படுகிறது எனக்கு. மறுபடியுமா? ஆமா. அதை காட்டாமல் ஆடுங்கள். அப்படியா? போடுங்கய்யா. தேவாதி தேவலாம் ஆடுறாங்க. நாட்டி பெண்கள் ஆளுகளை பிடிக்க என்ன வேலை? என்ன வேலை? பொறுமை. இவள் ஒரு பெண். அட இவளும் ஒரு பெண். ஆமா. இவளும் ஒரு நாட்டி பெண். ஆமா. அப்படியா? அப்படின்னா நாட்டி துவக்குங்கள் பார்க்கலாம். ஆடுங்கள். ஆமா நாட்டி பெண். ஆடுங்கள். கருவி
ஏப்பா அனைவற்ற பேரும் நடிகை முடிஞ்சது உனக்கு அங்க என்ன வேலை இல்லம்மா, நாட்டியத்தை பார்க்கணும். சுவாமி. நாட்டியத்தை என்னத்தை பார்க்கறீங்க? சுவாமி, வந்து பாருங்க ஏன் சாமி நீ நாட்டியத்தை பார்க்க போய் இந்த பானை உழுந்தது தான் ஏ மகாராஜா, என்னுடைய நாட்டியம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒட்டடா ஒட்டடா கம்பெனி ராஜா அதுக்கு போனானே இந்த குறையே எங்க சொல்ல இந்த குறையே எங்க சொல்ல தேவர்களே ஏன் இப்படி இருந்துட்டீங்க? அவ்வளவுதான்ப்பா நடிகை முடிஞ்சிருச்சு நடிகை முடிஞ்சிருச்சு. ஆமா என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து நாளைக்கு இருந்து நாட்டியத்தை பாட்டு போறேன். இல்ல இல்ல தேவர் சபை கலைந்து விட போகுது அப்படியா? ஆமா அமருங்கள் சரி அதனால சாமி பகவானே தெய்வ பெண்கள் ஆடிய நடினம் உங்களுக்கு பிடிக்கிறதா மிகவும் பிடிச்சிருந்தது. மனக்கலக்கம் தீங்கி விட்டதா தீர்ந்து விட்டது. சரி நாங்க கேட்டப்ப எங்க மனசு ஆறும் என்ன சரி கேளுங்க ஐயா தேவர்களே ஆ, எங்க நாட்டில் பிடிச்சிருக்குதா மிகவும் பயங்கரமாக மிரட்டி விட்டீர்கள். நிஜமானுமா? பிடித்திருந்தது. மகாராஜா, என்னுடைய ஆட்சி பொண்ணு தான் அருமையா இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் நீ இங்கேதான் தலை பட்டுட்டு கண்ணு கம்முன்னு இரு. உங்கள் நாட்டில் மிகவும் அற்புதமாக இருந்தது. ஆ, சரி மனக்கவலை தீர்ந்து விட்டது இத்துடன் தேவர் சபை கலையப்படும் சரி சென்று பாருங்கள் எனக்கு கொஞ்சமான கவலை இருக்குது. என்ன உனக்கு கவலை இன்னும் கொஞ்ச நேரம் நடிகை முடிந்தால் இல்ல இல்ல உனக்கு வந்து 3 மாசமே காவல் இருக்குது பிரம்மதேவா. இப்போது இரவு ஆகிவிட்டது சரி. அவரை இருப்பாக செல்லுங்கள் இது 7 நாட்டு பெண்கள் பெயர் என்ன? ரம்பை என்னுடைய பெயரும் ரம்பை. உன் பெயர் ரம்பை. ரம்பை. சரி. இது ஊர்வசி. ஊர்வசி. ரதி தேவி திலோத்தமை மேடகை சித்திரை திலோத்தம்மை. திலோத்தம்மை. எவ்வளவு ஒரு அழகான பெயர். அப்பா, பரமதேவா, என்னப்பா இல்லப்பா, பேரு கேட்டேன். ஏண்டா இதுக்கு தான் அந்த பிள்ளை இந்த வேஷம் போட சொன்னியா? அந்த எல்லா வேஷம் தேவரும் போடணும்னு சொன்னப்பா? உட்கார்ந்து வேண்டாம் வேண்டாம் அந்த பிள்ளை போட்டு அப்படிங்கிறானாங்களே. அந்த வேஷம் நாங்க ஆட மாட்டோம். சரி பகவானே ஆ, இருப்பிடம் செல்லுங்கள் ஆகட்டும். போய் வாருங்க. வந்து வேலை முடிந்து விட்டது சென்று போகலாம். சென்று வாருங்கள் இந்த பிரம்மதேவ மன்னன் இருக்கிறார் அல்லவா, ஆமா. அவர் பார்க்கக்கூடிய பார்வையே சரியில்லை. சரியில்லை சாமி. அதனால அவங்களோ காம மோகத்தில் ஆ. நம்மள பாக்குறாரு. பாக்குறாங்க. அதனால நம்ம இப்பொழுதே பூலோகத்திற்கு செல்ல வேண்டும். ஆமா சாமி. வா, போலாம். சொல்லுக்காரனும் பாக்குறாங்க. என்ன அழகு, எத்தனை அழகு. ஆ. இந்த பார், சாமி. நான் மாலையிட்ட மனைவி ஆ. கலைவாணி சரஸ்வதி கூட ஆ. இந்த அழகு இல்ல. ஆமா. இந்த தெய்வலோகத்துல ஆ. இந்த தேவர் சபையில ஆ. 7 நாட்டு பெண்கள ஆ. இந்த திலோத்தமை இருக்கிறாளே. ஆமா. அடா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 . சிலையாட்டம். வாழ்ந்தாலும் ஏ சாமி. வாடாங்க டேய். ஏங்க அடாடாடா அடாடாங்கறீல. சரி. ஏ சாமி கறிக்குழம்புல காரம் அதிகமா. என்னது? டேய், என்னதான் இருந்தாலும் இந்த திலோத்தமை கூட இருந்தா வாழ்நாள் ஒரு நாள் இந்த திலோத்தமை கூட வாழணும். சரி. இல்லாவிட்டால் இங்கே சாவணுமா? இந்த உயிரின் அனுப்பியே வடித்துக் கொள்ள ஏ வேண்டும். சாமி. கொள்ளக்காரன் இதுக்கு வந்து மறந்து குடிக்கிறான். ஏ டக்கரி சாவடாது. இங்க பாரு, வாழ்ந்தாலும் இந்த திலோத்தமை கூட ஒரு நாள் வாழ வேணும். ஆமா. இல்லனா ஒரு நாள் ஓ டேய், காந்தி பேச வேண்டும். கலைவாணி சரஸ்வதிக்காலே அவளா ஒரு அழகா. இவள் எத்தனை அழகு. இவள் அழகை சொன்னால் இன்னைக்கு இதுல அடங்குமா? என்ன சொல்றேன்? எவ்வளவு ஒரு அழகு. என்ன அழகு? அடாடாடாடாடா. அவளுடைய கண் அழகிலே கண் அழகிலேயே என்னை மயக்கி விட்டாளே. விட்டாலே அவ கண் அழகும். கண்ணழகும் அவருடைய கழுத்தழகும். கருத்தழகும் அவருடைய
கும்பஸ்தான அழகும் அழகும் அவளுடைய தொப்பு அழகும் தொப்பில் அழகும் தொடை அழகும் அவளுடைய தொடை அழகும் மேல எவ்வளவு ஒரு அழகு இங்க பார், என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த திலோத்தமையை கட்டி சேர வேணும். ஆமா அதனால இன்னைக்கு என்ன இருந்தாலும் சரி இன்னைக்கு விடாத போறதில்ல அவள் எங்க இருந்தாலும் தேடி பார்க்க வேண்டும். பாப்பாங்களாம் எடுப்போம்